நான் மன்னரிடம் தான் சொல்லுவேன். சற்று பொறுப்பெண்ணே. அரசே வணக்கம். அரசே அரசே ஒரு பெண் தலை விரித்து கோலத்துடன் அழுத கண்களோடு வந்து நிற்கிறாள். அப்படியா? அந்த பெண்ணிற்கு என்ன துயரமோ என்று கேட்டாய்? கேட்டேன் மன்னவா. அந்த பெண் உங்களிடம் தான் கூறுவேன் என்றும் உங்களிடம் நீதி கேட்டு வந்திருப்பதாக கூறுகிறாள். நீதி கேட்டு வந்திருக்கிறாள். அவனை சீக்கிரம் உள்ளே அனுப்பு. உத்தரவு அரசே. ஆன்றார்களும் சான்றார்களும் நினைத்திருக்கும் மகளே, அரசு வயதில் விளைகிறாள் கண்ணகி. போ பெண்ணே. இளங்கொடி போன்ற பெண்ணா என்னை காண வந்த காரணம் என்ன? நீ யார்? உனக்கு என்ன வேண்டும்? தேரா மன்னா செப்புவது உடைய எல்லரு சிறப்பி இமயவர் வேப்ப புல்லர புண்கள் தீர்த்தோ நன்றியும் வாயிற் கடைமணி நடுதான் நடுங்க ஆவின் கடைமணி நெஞ்சு சுட தன் அரும்பெற புதல்களை ஆகிய மன்னன் ஒரு புறாவுக்காக தன் உடலையே தந்த சிவி மன்னனை பற்றி நீ அறிவாயா? பார் போற்றும் பசுவை தெய்வம் என வணங்க அதன் கன்றை தேர்காய்த்து கொன்று தன் மகனையும் அதே தேர்காய்த்து கொன்றானே மனநீதி சோழன், அவனை பற்றியும் நீ அறிவாயா? பெண்ணே, நான் கேட்ட வினாவுக்கு இன்னும் கூட பதில் கூறவில்லையே. அதை விட்டுவிட்டு வேறு எதையோ கூறிக்கொண்டிருக்கிறார். இழப்பின் அருமை தெரியாத மன்னனே, என் நிலை தெரியாமல் தான் இப்படி பேசுகிறாய். நான் இதுவரை கூறிய பெருமிக்க சோழ மன்னர்கள் வாழ்ந்த புகார் நகரமே என் ஊர். அவ்வூரில் பழி இல்லா சிறப்பினுடைய மாசாத்துவான் மகனாகிய கோவலன் தான் என் கணவன். அவனுடைய மனைவிதான் நான். ஓ, இப்போது புரியுது. அந்த கோவலனின் மனைவியானி? போது மன்னா, என் கணவன் இருவதற்கு உனக்கு என்ன தகுதி இருக்கிறது? ஊழ்வினை பயனால் உன் ஊருக்கு வந்து என் காசிலமை விற்க வந்த என் கணவனை அநியாயமாக கொன்று விட்டாயே, தகுமா? போதும், நிறுத்து. கைமணி கொள்வது கொடுங்கோல் என்று அத்தியாரம் ஆமா அமைச்சரே, கல்வனை கொள்வது கொடுங்கோல் என்று அத்தியாரப்புடையது. அத்து அறநெறியமாகும். அனைவருமே அறிவார்களே, உனக்கு தெரியாதா என்ன? அறநெறி தவறிய மன்னனே. போதும் பெண்ணே, நிறுத்து. அரசிடம் இருந்து எப்படி பேசுவது என்று தெரியாதா என்ன? நான் சொல்வதை கொஞ்ச நேரம் கேளுங்கள் அரசி. தவறிழைத்தவர்களை தண்டித்த தகுதியுடைய மன்னனுக்கு உரியது என்பதை நானும் அறிவேன். ஆனால் நீங்கள் கூறுவது போல என் கணவன் கல்வன் அல்ல. அவனிடம் இருந்த சிலம்பும் அரசுக்குரியதில்லை. அதன் இணை சிலம்பு இதோ என்னிடம்தான் உள்ளது. என் சிலம்பு பரல் மாணிக்க கற்களால் ஆனது. பெண்ணே, நீ சொல்வது உண்மைதானா? உண்மையாய் என் அரசுக்குரிய சிலம்பு பரல் முத்துக்களால் ஆனது. ஆண்டோர் நிறைந்த அவைதனிலே அனைவருக்கும் உண்மையை உணர்த்துகிறேன். யாரெங்கே? அரசே, ஒரு தவறு செய்யாத என் கணவனை கொன்றது உன் அறநெறிக்கு இழுக்கு என்று இதோ மெய்ப்பிக்கிறேன். இங்கே பார். தவறிழைத்து விட்டேனே. பிறர் சொல் கேட்டு பெருமிழை செய்தேனே. யானோ அரசன், யானோ கல்வன். இதுவரை என் குலத்தில் யாரும் செய்யாத பழி சொல்லுக்கு ஆளாயிட்டேனே. இனிமேலும் யான் உயிரோடு இருந்தால் தகுமா? செங்கோல் தான் எதற்கு? இது என் வாழ சில